பிரான்சில் மோசடிகளுக்கு எதிராக அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டமூலத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் திரவாய் நிறுவனம் ஒரு நபர் மோசடி செய்வதாக சந்தேகித்தார். அவரது உதவித்தொகையை உடனடியாக நிறுத்தி வைக்க நாடாளுமன்றம் அனுமதித்துள்ளது. இதுவரையான விதிகளுக்கு அமைய ஒருவர் விதிமுறைகளை மீறினால் அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்ட பின்னரே உதவித்தொகை நிறுத்தப்படும். ஆனால் புதிய சட்டத்திற்கு அமைய சந்தேகத்திற்குரிய ஆதாரங்கள் அல்லது போலி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிந்தால் விசாரணைக்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதவித்தொகையை உடனடியாக ரத்து செய்ய அதிகாரம் வழங்கப்படுகிறது. இந்த சட்ட திருத்தத்திற்கு இடதுசாரிகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டனர். வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரது வாழ்வாதாரத்தை பறிப்பது அநீதி என அவர்கள் வாதிடுகின்றனர். குறிப்பாக போதிய பணியாளர்கள் இல்லாத சூழலில் பிரான்ஸ் திரவாய் நிறுவனம் இத்தகைய விசாரணைகளை சரியாக நடத்துமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. மொத்தம் 577 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் வெறும் 59 உறுப்பினர்கள் மட்டுமே முன்னிலையில் இருந்தபோது இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது மற்றும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 30 வாக்குகள் ஆதரவாகவும் 19 வாக்குகள் எதிராகவும் விழுந்த நிலையில் இந்த அம்சம் தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வேலை தேடுபவர்கள் மத்தியில் இந்த செய்தி மிகுந்த கவலையை ஏற்படுத்தியது. நிர்வாக தவறுகள் அல்லது தேவையற்ற சந்தேகங்களால் ஏற்கனவே வறுமையில் இருப்பவர்கள் பல வாரங்களுக்கு தங்கள் வருமானத்தை இழக்க நேரிடும் என்று அஞ்சப்படுகிறது. 89 இடங்களுக்கு விண்ணப்பம் அனுப்பியும் தனக்கு உதவித்தொகை நிறுத்தப்பட்டதாக பயனர் ஒருவர் தனது குமுறலை வெளிப்படுத்தினார்.